அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனின் ஆறுபடை வீடுகளுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் சுவாமி மலைக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுவாமி மலையில் என்ன தான் சிறப்பு அப்படிங்கிறதையும் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தளத்தில் உரையும் கதிர்வேலன் தன்னோட தந்தை சிவபெருமானுக்கு குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக புராண தகவல் சொல்லப்படுது. இதனால் இங்கு வீட்டிற்கும் முருகப்பெருமானை சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என்றெல்லாம் அழைப்பதாக சொல்லப்படுது. இதன் காரணமாகவே இந்த திருத்தலமும் சுவாமி மலை என சொல்லப்படுது. சுவாமி மலையானது முருகனின் 4ஆம் படை வீடாக சொல்லப்படுது. சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலானது இது தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு வடகிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றின் கரையில் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் சுவாமி மலையை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுவாமி மலை கோயிலில் முருகன் விபூதி அபிஷேகம் செய்யும்போது ஞானியாக காட்சி தருவார். சந்தன அபிஷேகம் செய்யும்போது பாலசுப்பிரமணியராக காட்சி கம்பீரமாக தருவார். கருவறையில் சுவாமிநாதன் நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேலே எழுந்தருளி இருக்கும். சுவாமிநாதன் பானலிங்கமாகவும் காட்சி தருவார். சிவனும் முருகன் ஒன்றே என்பது போல இந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். மூலவருக்கு எதிரில் மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் அமைச்சிருப்பாங்க. இது இந்திரன் காணிக்கையாக வழங்கிய ஐராவதாரம் என்று சொல்லப்படுது. நெல்லிமரம் சுவாமி மலையின் தல விருச்சகமாக சொல்லப்படுது. நெல்லிமரத்தை வடமொழியில் தாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சுவாமி மலை தாத்தகிரி என்றும் சொல்லப்படுது. மேலும் சிவகிரி, குறவெறுப்பு, குருமலை, சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் இருக்குது. வடமொழியில் சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என சொல்லப்படுறாங்க. மூலவர் சுவாமிநாதர் 6 அடி உயரத்தில் கையில் தண்டவம், தலையில் குச்சி, மார்பில் பூநூல் ஆகியவற்றை காணப்படுது. முருகனின் வலது கரத்தில் தண்டாயுத யுகத்துடனும் இடது கையை தொடை மீது வைத்தபடி யோக நிலையில் குருவாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாரு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என 3 சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற வஜ்ரவேலுடன் காணப்படுறாரு. கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கு தங்க கவசம், வைரவேல், தங்க சகஸ்கர நாமமாலை, ரத்தன கிரீடம் போன்ற பல்வேறு அணிகலன்கள் அணிவிக்கப்படுவாங்க. சுவாமி மலை இயற்கையான மலை அன்று ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாட கோயில் தான் சுவாமி மலைன்னு சொல்லலாம். இங்கு 3வது பிரகாரம் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. 2ஆம் பிரகாரம் கட்டுமலையின் நடுப்பக்கத்திலும், முதற் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியில் சுவாமிநாத பெருமானை சுற்றியும் அமைஞ்சிருக்கு. தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் 5 நிலைகள் உடையது. பெரும்பாலுமே பக்தர்கள் கிழக்குப்புற மொட்டை கோபுரத்தின் வழியாகவே திருக்கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. நுழைந்தவுடன் வலப்பக்க கணபதியின் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லலாங்க. மலைக்கோயிலில் கீழ்த்தளத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், விநாயகர், சோமகந்தர், விசுவநாதர், விசாலட்சி, தட்சிணாமூர்த்தி ஆகியோரோட சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. சுவாமிநாதனை காண நாம் 60 படிகள் மேலே ஏறி செல்ல வேணும். 60 தமிழ் வருடங்களோட பெயர்களை தாங்கி நிற்கும் 60 படிகளும் 2 பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்காங்க. கந்த சஷ்டி கவசம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த கோயிலில் அமைந்துள்ள 60 படிகளுமே தமிழ் வருடத்தின் தேவதைகள் சுவாமியை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக ஐதீகம் சொல்லப்படுது. தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நாட்களில் இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாற்றி தேங்காய் பழம் வைத்து பாடல் பாடி பூஜை செய்யப்படுறாங்க. இதற்கு திருப்படி பூஜை என்று பெயர். இந்த தலத்தில் இதுவும் ஒரு விசேஷமாக சொல்லப்படுது. விழான்னு எடுத்துக்கிட்டால் திருக்கார்த்திகை திருவிழா 10 நாட்கள். இந்த திருவிழாவே இந்த தலத்தோட மிகப்பெரிய திருவிழான்னு சொல்லலாம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடக்கும். வைகாசி விசாக பெருவிழா, ஆவணி
பவித்ரோற்சவம் 10 நாட்கள் நடைபெறும். புரட்டாசி நவராத்திரி பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். ஐப்பசி கந்த சஷ்டி பெருவிழா 10 நாட்கள் நடக்கும். மார்கழி திருவாதிரை திருநாள் 10 நாட்கள். தை பூசத் பெருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். பங்குனி வள்ளி திருக்கல்யாண விழா. இவற்றுள் சித்திரை கார்த்திகை தை மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் கொடியேற்றத்துடன் மிக சிறப்பாக நடைபெறும் பெருவிழாக்கள்னு சொல்லலாங்க. இவை தவிர திருக்கார்த்திகை மாதப்பிறப்பு அமாவாசை பௌர்ணமி சஷ்டி கார்த்திகை விசாகம் மற்றும் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட விசேஷ தினங்களிலும் வாரத்தின் செவ்வாய்க்கிழமைகளிலும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும்னு சொல்லப்படுது. இந்த சுவாமி மலைக்கு சென்று திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்க ஆயுள் கல்வி கேள்வியில் சிறந்த ஞானம் உயர் படிப்பு வேலை வாய்ப்பு உத்தியோகத்தில் உயர்வு ஆகியவற்றிற்காக வேண்டிக் கொள்கிறாங்க. சுவாமிநாதனை வழிபட்டால் நமக்கு வரும் இடையூறுகள் அனைத்துமே நோய்கள் பிராணிகள் பூதம் தீ நீர் வெள்ளம் செய்த பாவம் ஆகியவற்றால் விளையும் தீமைகள் அனைத்துமே விலகுவதாக சொல்லப்படுது. நேர்த்திக்கடனாக மொட்டை போடுதல் சுவாமிக்கு சந்தன காப்பு பஞ்சாமிர்த அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் வழங்கலாம். நெய் விளக்கு ஏற்றுதல் பால்குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றை இந்த தலத்துக்கு முக்கிய நேர்த்தி கடன்களாக இருக்குது. சத்ரு தொல்லை இருக்கிறவங்க திருசதை அர்ச்சனை செய்கிறாங்க. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதும் நேர்த்திக்கடனாக இருக்கிறது. வசதி படைத்தவங்க கோயில் திருப்பணிக்காக பொருள் தருவதும் வழக்கமாகவே இருந்துட்டு வருது. காலை 5 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் கோயிலானது திறந்திருக்கும். தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் நகரிலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு சுவாமி மலை. இந்து அறநிலையை ஆட்சித்துறைக்கு உட்பட்ட இந்த கோயிலில் திருமண மண்டபங்களும் வசதியான தங்கும் விடுதிகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. குடும்பத்தோடு வரும் பக்தர்கள் தங்கிக்கொள்ள தேவஸ்தானம் சார்பில் ஏராளமான குடில்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோயிலோட தர வரலாறு அப்படின்னு பார்த்தா படைப்பு தொழிலால் ஆணவம் கொண்ட பிரம்மன் கைலாசத்திற்கு வந்தபோது முருகனை சிறுவன்தானே என அலட்சியம் செஞ்சார். அவருக்கு பாடம் புகட்ட எண்ணிய முருகன் பிரம்மனிடம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியல. பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார். அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகன். ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மனை முருகன் விடுதலை செஞ்சிட்டாரு. பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டாங்க. தெரியும் என்ற முருகன் குருவாக இருந்து சிவபெருமானுக்கு மந்திர பொருள் உபதேசம் செஞ்சார். சிவபெருமான் இந்த தலத்தில் சிஷ்யனாக அமர்ந்து முருகனிடம் பிரணவ உபதேசம் கேட்டார். சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனார். அதனால் முருகன் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்பட்டார். இந்த திருத்தலமும் சுவாமி மலை என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் இந்த கோயிலோட தகப்பன் சுவாமி என புகழ் பெற்று விளங்குறாரு. மேலும் குருவாக இருந்து அருளியதால் குருமலை என்றும் கந்தாசலம் சிரகிரி சிவமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலோட மற்றொரு பெயர் திருவேரகம் என அழைக்கப்படுகிறது. இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருக்கிறதுனால சுவாமிமலை என்றும் பெயர் பெற்றதுன்னு சொல்லப்படுது. முருகனின் அறுபடை வீடுகளில் இந்த தலமும் ஒன்றுன்னு சொல்லலாங்க. தாளமும் சந்தமும் நிறைந்த மெய்ப்பொருள் துறை பாடல்கள் இயற்றப்பட்ட தலமாக சொல்லப்படுது. இந்த தலம் முருகப்பெண்ணை பற்றி அருணகிரிநாதர் மற்றும் நக்கீரர் பாடிய பாடல்கள் திருப்புகழில் 4ஆம் திருமுறையில் சொல்லப்படுது. கட்டுமலையாக அமைந்துள்ள குன்றின் மீது இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. 5 நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைச்சிருக்காங்க. இந்த தலத்தோட தலமரம் நெல்லி மரமாக சொல்லப்படுது. முருகன் சன்னதிக்கு செல்ல தமிழ் ஆண்டுகள் 60ஐ குறிக்கும். 60 படிகளில் ஏறி செல்ல வேணும். மகா மண்டபத்தில் கொடிமரத்தோட அருகே கண் கொடுத்த விநாயகரான நேத்திர விநாயகர் அமைச்சிருக்காங்க. உள் சுற்றுல தல விநாயகர் வள்ளி தெய்வானுடன் சுப்பிரமணியர் சரஸ்வதி நாரதர்
வீரபாகு, அகத்தியர், அருணகிரிநாதர் ஆகியோர் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. சுவாமிநாத சுவாமியின் சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் அமைச்சிருக்காங்க. இந்த தலத்தோட சிறப்புன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம சுவாமி மலையை பற்றி பார்த்தங்க. நீங்கள் ஆறுபடை வீடுகளில் எந்த மலைக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூஸ் தேங்க்யூ.